ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி குழந்தைங்களை பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தகுந்த ஊட்டச்சத்து இல்லாதனால தான் குழந்தைங்க அதிகப்படியாக சளியாலையும் இருமலையாலையும், அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் கொரோனா அது இதுன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு ஊட்டச்சத்து கிடைக்காத பிள்ளைங்கள் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஜுரம், அடிக்கடிக்கு சளி பிடிக்கிற காரணம்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை நம்ம கொடுக்காதது தாங்க காரணம். ஸோ 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீட், செகண்டு 6 மந்த்லேருந்து நம்ம அதர் எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு எல்லா டேஸ்ட்டும் தெரிஞ்சு அந்த பட்ஸில் நாக்கில் எல்லாம் சாப்பிட விரும்புவாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம வெளியே கூட்டு போகும்போது குழந்தைங்கள நல்லா வெளியெல்லாம் கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பெற்றவங்களாகிய நாம் கூட்டிகிட்டு போகும்போது வெளியே இருக்கிற ஃபுட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுலே கொஞ்சம் கொஞ்சம் டங்கில் வைப்போம். அப்படிலாம் வச்சனால அந்த குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃப்ரூட்ஸே நல்லா ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம வெளியே கூட்டு போகிறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம வெளியே போகும்போதே நம்ம வீட்டில் என்னென்ன ஃபுட் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆடிங்காக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வித இம்யூன் பவர்லேருந்து எல்லா வித சத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம பெற்றவங்களாகிய நம்ம தாங்க அந்த குழந்தைங்கள ஒரு பொறுப்பான பிள்ளைகளை வளர்க்க சத்தான ஆரோக்கியமான சந்ததி உருவாக்குறது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ 6வது மாதத்துலேருந்து என்னென்ன கொடுக்கலான்னு பார்ப்போம். பச்சை பட்டாணிங்க. பச்சை பட்டாணின்னா அந்த தோலோடு வரும் பார்த்திங்களா, அந்த பச்சை பட்டாணியை வாங்கி நல்லா வேக வச்சு கூலாக மசித்து லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது மதியம் 11 o'clock டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி இதை கொடுக்கும்போது குழந்தைங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணியில் விட்டமின் ஏ, சி, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பட்டாணியை குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கறனால குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தோன்னா கேரட்டுங்க. கேரட்டு இனிப்பு சுவை இருக்கனால நார்மலாகவே எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கேரட்டை நல்லா ஒரு கேரட்டோ 2 கேரட்டோ குழந்தைங்கள் எந்த அளவு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு வேக வச்சு அதை மிக்சியில் லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக ஊட்டி விட்டிங்கனாலே குழந்தைங்க டேஸ்ட் பிடிச்சி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே உணவை திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொடுக்கறனால தான் குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிற வீட்டில் அந்த உணவு வகையில் நாட்டம் போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலேயும் நம்ம வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற சத்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கேரட்டை வேக வச்சு நீங்கள் கொடுக்கும்போது அந்த கேரட்டில் அதிகப்படியான ஆன்டிஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ சத்து இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இம்யூன் பவர் கூடுங்க. பீட்ரூட்டுங்க 3வது. 7 மாத குழந்தைங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம் 7 மந்த்து. இந்த 7 மந்த்லலாம் நம்ம என்ன செய்யணும்னா அதேமாரி பீட்ரூட்டை தோல் சீவிட்டு வேக வச்சு நல்லா மசித்து அதை என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நல்ல பிளட் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. 4வது உருளைக்கிழங்கு அதிகமாக கொடுக்கணுங்க. லைட்டாக அதில் நீங்கள் கேஸ் ஓவராக ஆகும், குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிறு உப்புறம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டு நீங்கள் வேக வச்சு அதை மசித்து கொடுத்தீங்கன்னா சால்ட்டு போட்டு குழந்தைங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட எடை கூடுறதுக்கும் இது ரொம்ப யூஸபுளாக இருக்கும். நீண்ட நேரம் பசியை இது தாங்கும். வெளியெலாம் நீங்கள் போகும்போது இது எடுத்துகிட்டு செஞ்சு கொண்டு போயினீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. நம்மளை வெளியே போயிருக்கிற எந்த இடமா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் அழுகாமல் ஜாலியாக அவங்களும் திருப்தியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ 5வது சர்க்கரை வள்ளிக்கிழங்குங்க. அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கை நீங்கள் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு தண்ணீரில் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுருங்க கூலாக. அதை மசித்து அப்படியே நீங்கள் ஸ்பூனில் ஊட்டும்போது குழந்தைங்களோட, அதாவது குழந்தைங்க வெயிட் இல்லாத இருக்கிற குழந்தைங்க, நார்மலாக ரொம்ப லீனாக இருக்காங்கன்னு ரொம்ப பெற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா வெயிட்டோ ஒல்லியோ கம்மியோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஆரோக்கியமான குழந்தைய ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய ரசிக்க நல்ல முறையில் ஆரோக்கியமாக வளர்க்க தாங்க விரும்பணும். எடை இருக்குன்னா ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சீனி கிழங்குல. இந்த கிழங்கையும் நீங்கள் மசித்து ஒரு 11 o'clock டைமில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஆக்டிவாகவும் இருப்பாங்க, நல்ல வெயிட் கெயினும் ஆகும், நல்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இது வயிறு நிரம்பி நல்லா கம்முன்னு இருப்பாங்க. குழந்தைங்க நல்லா தூங்கவும் செய்வாங்க. 6வது மிக்சட் வெஜ்னால் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா வெஜ்ஜையும் மிக்ஸ் பண்ணி இதில் ப்ரோக்கோலி கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வேக வச்சு கூலாக மசித்து இது 4யும் ஒரே, அதாவது வேறு வேறு டேஸ்ட் இருக்கும். ஒன்றா சேரும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் மசித்து இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸு அந்த
எப்படி சொல்கிறது, அது ஒரு கிரேவி மாதிரி கொடுக்கும்போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. 7வது கைக்குத்தல் அரிசிங்க. நம்மலாம் வந்து இந்த அரிசிகளெல்லாம் மறந்துட்டோங்க. வெள்ளை சாதம் அரிசியை தான் நம்ம அதிகமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓகே. ஆனால் இந்த இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம தெரிவிக்கிற நிலமையில இருக்கோங்க. ஸோ இந்த 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 கைக்குத்தல் அரிசிலாம் நீங்கள் வாங்கி அடிக்கடிக்கு வேக வச்சு இந்த மாதிரி இந்த உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணி கூட நல்லா மசிச்சு கூட கொடுக்கலாம். இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும்போது அவங்க வளர்ந்த பிறகு இதெல்லாம் விரும்பி அவங்களே சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உருவாக்கி இருக்கலாங்க. இதையும் வேக வச்சு நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது இதில் இருக்கிற எல்லா நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குங்க. ஸோ எந்த அலர்ஜியும் ஏற்பட வாய்ப்பே இருக்காது குழந்தைங்களுக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் எந்த சூழ்நிலையினாலும் குழந்தைங்கள விடலாம். அதிகப்படியான இம்யூன் பவர் இருக்கிறனால குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களாக இருக்கும். 100% நான் கேரண்டி கொடுக்குறாங்க. 8th அவகோடான்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலரில் இருக்கும், உள்ள ப்ரௌன் கலரில் ஒரு பால் மாதிரி விதை இருக்கும். அந்த விதையை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த அவகோடாவை தோல்சி அப்படியே 2 பாதியாக வெட்டினீங்கன்னா அழகாக அந்த தேங்காய் உடைச்சா கொட்டாங்குச்சி வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே ஐஸ்கிரீம் போல் வருங்க. அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசித்து அந்த க்ரீம், அதாவது அந்த எப்படி சொல்கிறது, பால்கோவா இது மாதிரி வரும். அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா வேக வச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் வேக வைக்கக்கூடாது. இதில் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வெயிட் இதுவும் கூட ஒரு உதவியாக இருக்கும். சரும ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. பிரைட்டாக இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க இதை கொடுக்கும்போது. ஃப்ரூட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன். இது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதிகப்படியாக வாங்கி கொடுங்க நீங்கள். ஆனால் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். பார்த்து நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. 9வது வாழைப்பழங்க. அதனால் இந்த நம்ம என்ன செய்யலாம், வாழைப்பழமும் நல்லா மசித்து மிக்சியிலலாம் போட்டுறாதீங்க. தயவுசெய்து ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்னாஷ் பண்ணி அதை வந்து ஒரு பவுலில் வச்சு குழந்தைங்களுக்கு சின்ன ஸ்பூன் வச்சு அழகாக ஊட்டி விடுங்க. அந்த குழந்தைங்க ரெகுலராக பனானாலாம் நைட்டில் சாப்பிட்றதுனால மோஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. பொட்டாசியம் நார்ச்சத்து இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், வாழைப்பழத்தை அதிகமாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. பர்ஃபெக்டான உணவுன்னு சொல்லப்போனால் இந்த பனானாவும் ஒன்றுங்க. 10 அதாவது நம்பர் 10 ஆப்பிளுங்க. ஆப்பிளை வேக வச்சு அதன் தோலை நீக்கி நீங்கள் அதில் உள்ளே இருக்கிற சதையை அப்படியே நல்லா மசித்து அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. குழந்தைங்க கலரும் நல்லா செம்மையாக கூடுவாங்க, சூப்பராக ஆக்டிவாக இருப்பாங்க. உங்கள் குழந்தையான்னு கேட்குற அளவுக்கு செம்ம ஒரு ரிச்சாக தெரிவாங்க பிள்ளைங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையாக இதில் இனிப்பு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விட்டமின் தாது இதில் அதிகமாக இருக்குங்க. ஸ்ட்ராபெரி 11வது. ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள பச்சை அந்த காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் பழத்தை நன்கு அரைச்சிக்கணுங்க மிக்சியில் போட்டு. ஏன்னா அதில் வந்து குழந்தைங்களுக்கு திக்காக சாப்பிட தொண்டல் அடைச்சிக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சின்ன மிக்சி ஜார் வச்சு அதை ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இதில் விட்டமின் சி, ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் நிரம்பி இருக்கிறனால குழந்தைங்க மிகவும் செம்மையாக இருப்பாங்க. அங்கே கலரும் சரி, வெயிட் கெயினும் சரிங்க. கிவி பழம் 12வது. கிவி பழத்தில் இருக்கிற இந்த க்ரீனிஷாக இருக்கும் உள்ள, அதனால் கூட குழந்தைங்களுடைய கலர் செம்மையாக இன்க்ரீஸ் ஆக ஒரு இந்த பழம் உதவுதுங்க. ஸோ தோல் நீக்கிட்டு இந்த பழத்தை என்ன செய்யலாம், மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு இது குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது இதில் கொஞ்சோண்டு நீங்கள் வாழைப்பழத்தை வேணால் சேர்த்து மசிச்சிக்கலாம். மசித்து அது என்ன செய்யணும், மல்டி விட்டமின் போல் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு இந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து செம்மையாக பிடிக்குங்க. கிர்னி பழங்க 13வது. அதாவது முலாம்பழம்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஸ்னாஷ் பண்ணி இல்லைனா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஸ்பூனில் நீங்கள் மசித்து எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப இந்த பழத்தை நீங்கள் விரும்பி அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் யாரெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு மனசில் விதைச்சிருக்காங்களோ அந்த விதைப்பை நீங்கள் தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. எந்த பழமும் எந்த குழந்தைக்கும் சளி பிடிக்காதுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்குற உணவு தான் அந்த குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும். ஸோ நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் பழங்களை கொடுக்காம வெறும் சாப்பாடு, பருப்பு, ரசம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அதே ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் எல்லாமே பிள்ளைங்க டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தாதாங்க அதுங்க பிறகு எல்லா உணவையும் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு வகையான டிப்புங்க. ஸோ 14வது மாம்பழம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மாந்தோம் அதாகும் இதாகும். கண்டிப்பாக இல்லைங்க. மாம்பழத்தில் அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும், கண்ணுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டுங்க.
அதாவது என் குழந்தைங்களுக்குலாம் அதிகப்படியான கொடுத்துருக்கேன். நீங்கள் என் குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லேயும், எப்படி இருப்பாங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நான் அதிகமாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்காதனால இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. சின்னவங்களுக்கு எல்லாமே அனுபவத்தில் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது அனுபவ வீடியோ, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெகுலராக 6 மாதத்துலேருந்து எல்லாமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மசிச்சு இந்த மாம்பழத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். நம்பர் 15 8வது மாதத்தில், அதாவது 8 மாத குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம சொன்னதுலேருந்து 6 மாதத்துலேருந்து எல்லா வயது மாத குழந்தையாக இருக்கட்டும், 12 மாதம் வரைக்கும் சரி, நீங்கள் அதுக்கு பிறகு கூட நீங்கள் கொடுக்கலாம். பப்பாளி பழுத்த பப்பாளியாக இருக்கணும். கண்டிப்பாக அதை ஸ்நாஷ் பண்ணி நல்லா குளகுலன்னு ஆகிற அளவுக்கு பழுத்திருக்கணும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் உங்கள் நாக்குக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் குழந்தைக்கு கொடுக்கணும். இது சொன்னாங்க, இது செஞ்சோம், இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா சத்து அப்படின்றத நீங்கள் நினைக்காம, இது சாப்பிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பிள்ளைங்க சாப்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கணுங்க. கண்டிப்பாக எல்லா வகை உணவுலேயும் இயற்கையாகவே ஆண்டவன் என்ன செஞ்சுருக்கான், எல்லாத்துலேயுமே சத்து வச்சுருக்கான். ஆனால் நம்ம இது சத்து இல்லை, இது சத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. தெரியாதனால தான் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். விட்டமின் சி மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த பப்பாளியை நீங்கள் என்ன செஞ்சலாம், மசிச்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சருமம் செம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, க்ளோவிங்காக இருக்குங்க, அழகாக. நீங்கள் பின்னாடி ஒரு ஏஜ் வந்த அப்புறம் அந்த குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 15 இயர்ஸ் ஆனோடனே ஃபேஸ்க்கு என்ன போடலாம், ஹேருக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம தேடி தேடி செய்கிறத விட 6 மாதத்துலேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டா அவங்க இயற்கையாகவே செம்ம ஒரு க்யூட்டான ஒரு பேபியாக வளர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லாம் நான் சொன்ன டிப்பு, இந்த 15 டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சு மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோ வேணும்ன்ட்டு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.